குலசேகர பெருமாள் ராமனுக்கு ஆபத்து, நான் சேனையை எடுத்துன்னு உதவ போறேன்னு சொல்லிட்டு உதவிக்கு போனார். மூட பக்தின்னு இன்னைக்கு சொல்லலாம். ஆனா அவரைத்தானே ஆழ்வார்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். பெருமாளுக்கு கண்ணெச்சில் திருஷ்டி போட்டுடுமோன்னு பெரியாழ்வார் பல்லாண்டு பாடி திருஷ்டி விழிச்சு திருஷ்டி சுத்தி போட்டார். அவரைத்தானே பெரியாழ்வார்னு சொல்றோம். மூட பக்தியில எல்லாம் எந்த தப்பும் கிடையாது. ஆனா திருவரங்கத்த முதலார் என்ன சொல்றார்? பக்தி இல்லாத, அட்லீஸ்ட் அந்த மூட பக்தி இருந்தா கூட பரவாயில்ல, அந்த பக்தியும் அடியனுக்கு இல்லையே. அப்ப ராமானுஜர்ட்ட ஓரளவு பக்தியாவது இருந்தாலும் சரி, ஞானம் இல்லைன்னா என்ன, பயிற்சி தான் எடுத்துட்டா என்ன, பக்தியினால எழுதுவோன்னு பார்க்கலாம். அடியன்ட்ட அந்த பக்தியும் இல்லை. அப்ப அவா அன்பால் துதித்தார்கள், எங்கிட்ட அந்த பக்தியும் இல்லை. சரி, பக்தி இல்லைன்னாலும் பரவாயில்ல, மனசு சுத்தமா இருந்ததுன்னா தூய எண்ணத்தோடு பாடலாம். ஆனா பக்தி இல்லாத என் பாவி நெஞ்சால், என் நெஞ்சம் இருக்கே அது பாவி நெஞ்சம், பாபமே செய்து பாபியான நெஞ்சமாக இருக்கிறது. ராமானுஜர் பாபங்களை போக்கி கொடுத்தாருங்கிறது அப்புறம். ஆனா ஏற்கனவே பாபம் பண்ணவன் தானே, அப்ப குற்றமுள்ள நெஞ்சுதானே. அப்போ மன தூய்மைங்கிறது இயற்கையில அடியனுக்கு இல்ல, அது ராமானுஜர் அனுகிரகம் பண்ணி கொடுப்பாருங்கிறது வேற விஷயம். அந்த டிஸ்கஷனை இங்க கொண்டு வர வேண்டாம். ஆனா இயற்கையில நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன் என்றால் பாபியாக மனக்குற்றம் கொண்டவனாக இருந்திருக்கிறேன். அப்படிப்பட்டவன் துதி செய்யலாமா? அப்ப கூரத்தாழ்வான் துதித்த ஒருத்தரை போய் அடியேன் துதிக்கலாமா? சரி, துதிக்கிறதுன்னு தான் ஆரம்பிச்சேன். பெரிய சாகசம்னு மொத்த ராமானுஜருடைய புகழையும் 108 பாட்டுல பாடலாம்னு நினைச்சுட்டேனே, இது எவ்வளவு பெரிய அபச்சாரம். அதுதான் முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே. ராமானுஜருடைய பெரிய புகழ போய் 100 பாட்டுக்குள்ள சொல்லலாம்னு நினைச்சேனே. எத்தனை பாட்டு பாடினாலும் முயல்கின்றனன், அடியேன் போய் முயற்சி செய்தேனே. முயல்கின்றேன் அப்படின்னா முயற்சி செய்தேன்னு அர்த்தம். பொதுவா நாம என்ன சொல்றோம், அவர் முயற்சித்தாருங்கிறோம். முயற்சித்தார்னு ஒரு வார்த்தையே தமிழ்ல கிடையாது. முயற்சி செய்தார்னு சொல்லலாம், அல்லது முயன்றார்னு சொல்லலாம். பிரசன்ட் டென்ஸுக்கு முயல்கிறார்னு சொல்லலாம். இப்போ பயிற்சி எடுத்தார்னு சொல்லலாம், அல்லது பயில்கிறார் பயின்றார்னு சொல்லலாம். யாரா பயிற்சிக்கிறேன்னு சொல்லுவாளா? அது போல முயற்சிக்கிறேன்னு வார்த்தை கிடையாது. முயல்கின்றனன், அடியேன் முயன்று பார்த்தேன். எதை? அவன் தன் ராமானுஜருடைய பெரும் கீர்த்தி, விசாலமான புகழை, பெரிய புகழை, மொத்த புகழையும் மொழிந்திடவே. மொழிதல்னா பாடுதல். மொழிந்திடவே 100 பாட்டுக்குள்ள பாடலாம் நினைச்சேனே, இது அதை விட அபச்சாரம். அதனால இந்த ராமானுஜன் நூற்றந்தாதியே அடியேன் எழுத போவதில்லை. ஏன்னா அடியன்ட்ட இத்தனை தோஷம் இருக்கு. ராமானுஜரை பாடியோரோ இயலும் பொருளும் இசைய தொடுத்துன்னு சொல்லும் பொருளும் பொருந்தி வரும்படி பாடுகிறார்கள். ஈன் கவிகள்னு உள்ளத்திலே சுமந்து கவிதையை வெளியிடுகிறார்கள். அன்பால் பக்தியினாலே பாடினார்கள். மயல் கொண்டு மயங்கி மயங்கி பாடினார்கள். வாழ்த்தும் ராமானுஜர் வாழ்க வாழ்கன்னு வாழ்த்தி பாடினார்கள். அந்த ராமானுஜரை மதியின்மையால் எங்கிட்ட ஞானமும் இல்லை, பயிலும் கவிகளில் இப்பதான் பிராக்டிஸ் பண்றேன், அதனால குற்றமுள்ள பாடலா தான் பாட போறேன். பக்தி இல்லாத, உள்ளத்துல மூட பக்தியும் இல்ல, என் பாவி நெஞ்சால் உள்ளத்துல ஒரே அழுக்கா இருக்கு. முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவேன்னு அவர் மொத்த புகழையும் பாடணும்னு வேற நினைச்சுட்டேன். இதெல்லாம் நமக்கு சாத்தியம் இல்லை.